இது என்னன்னு பார்த்தீங்களா? கரிசலாங்கண்ணி தான். கரிசலாங்கண்ணி போன வருஷம்லாம் எனக்கு கிடைக்கவே இல்லைங்க. இந்த வருஷம் போனேன்னா வயக்காட்டுக்கு, சரி ஆடு வந்து நாய் கடிக்குது, அதனால் கொஞ்சம் நேரம் அங்கே நிற்போம் எப்பொழுதும். அதனால் ஒரு கவரோடு போயிட்டுருந்தேன். கரிசலாங்கண்ணி கிடச்சா பறித்து வச்சுக்கலாம் அப்படின்னு. இந்த வருஷம் பார்க்குறோம் அவ்வளோ கரிசலாங்கண்ணிங்க. ரொம்ப ஆசையாக போயிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தளன்னு இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அதனால் சரின்னு கவரில் பிச்சு போட்டுக்கிட்டே அப்படியே ஆட்டையும் பார்த்துக்கிட்டு நிறைய கரிசலாங்கண்ணியை பிச்சுக்கிட்டு வந்தேன். எப்பொழுதும் போகிறப்பெல்லாம் எவ்வளவு நம்ம கையில் கிடைக்குதோ அவ்வளோதையும் பிச்சுட்டு வந்து அப்பப்போ வந்து அம்மியில் தான் அரைச்சிக்கிட்டு இருந்தேன். அம்மியில் அரைக்கிறது அது ஒரு மாதிரியாக இருக்குது, நல்லா வளவளன்னு. மிக்சியில் அரைச்சா கொஞ்சம் ஒரு மாற்றமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் அம்மியில் அரைச்சா லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிட்டு அரைச்சாலே போதும். அதில் வேறு சாறு வேறு இருக்கா, அது நல்லா அந்த தண்ணி சத்துலேயே அரைச்சிடலாம். ஆனால் கொஞ்சம் அரைக்கணும், அவ்வளோதான். அம்மியில் அரைச்சி பட்டு போல் அரைச்சி நல்லா இதில் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், செம்பருத்தி இலை, அப்புறம் செம்பருத்தி பூவு, உங்களுக்கு என்ன தேவையோ அதை சேர்த்துக்கலாம். இது ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, கையாந்தர அடை எனக்கு பறித்து அடை தட்டி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த பொண்ணு வெளியூரில் இருக்காங்க, வேலை பார்த்துட்ருக்காங்க. அதனால் சரி அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்காகவே நான் வெறும் கையாந்தரை மட்டும்தான் அவங்க கேட்பாங்க. அதனால் பறிச்சுட்டு கொடுத்துருவேன். அவங்க வெளியூருக்கு போயிருக்கனால வர்றப்போ இந்த அடையை கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக எனக்கும் நான் சேர்த்து தான் அரைக்கிறேன். அடை தட்டி வைப்போம் அப்படின்ட்டு பறிச்சுட்டு வந்துருக்கிறேன். அடை தட்டி இது பச்சையாகவே அரைச்சி அதை எண்ணெயில் போட்டு பொரித்து அப்படி எடுக்கிறாங்க. அப்படியெல்லாம் எடுக்க எனக்கு பிடிக்கவே இல்லைங்க சுத்தமாக. எண்ணெய் விற்கிற விலையில் அதில் ஒரு பொரிஞ்சு அதுலேயே அவ்வளோ எண்ணெய் வேஸ்ட்டாக போகுது. அது எனக்கு பிடிக்கல. அதனால் இதை நான் எங்கள் அம்மாலாம் அப்பையிலேருந்து அடை தட்டி எண்ணெயில் போட்டு தான் வைப்பாங்க. எண்ணெயை கூட சூடு பண்ண மாட்டாங்க, அதிலே போட்டு அதிலே ஊறிக்கிட்டு இருக்கும். நல்லா அப்படியே கருப்பாக பச்சை கலராக இருக்கும், நல்லாயிருக்கும். நிறச்ச முடிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. எங்கள் அம்மாவுக்கெல்லாம் நிறக்கவே இல்லை. எனக்கு இப்போ உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப நிறச்சி போயிடுது. எனக்கே 1-2 நிறச்சி இருக்குது. இது முடிக்கு மட்டும்தான் இதை சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. கையாந்தரை 4 வகை இருக்குது. நான் 2 வகை தான் பார்த்துருக்குறேன். கையாந்தரிலே சேப்பு கலர்லாம் இருக்கான். நான் மஞ்சள் கலர் இலை உள்ளதும் பார்த்துருக்கேன். இது நான் வெள்ளை கலர், இது ஒயிட்டு கலர் தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. மஞ்சள் கலரை நான் யூஸ் பண்ணதில்லை, ஆனால் அதுவும் நல்லது தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது பெரிய பெரிய இலையாக இருக்கும், அழகாக இருக்கும். ஜவந்தி பூ மாதிரி நல்லா கிராமத்து சைடெலாம் பார்த்துருக்கேன், நல்லா பெரிய பெரிய இலையாக இருக்கும். இதில் தான் நல்லா கருப்பாக சாறு வரும். இதுதான் ரொம்ப நல்லது. இதை டெய்லியும் நீங்கள் உள்ளுக்கு சாப்பிட்லாம். கையாந்தரை சாப்பிட்டிங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் வராது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இதில் தான் இருக்குது, எந்த வியாதியும் வராது. இதை நீங்கள் 5 ml அந்த பாருங்கள் சாறு வருது இல்லையா, 5 ml காலையிலையும் நைட்டும் அதை அரைச்சி அதை புழிஞ்சு அதை எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னு வச்சுங்க, காலையில் நைட்டும் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. எந்த பாதிப்பெல்லாம் இதெல்லாம் வராது. இது நரம்பு சம்மந்தமாக இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ளே பித்தப்பைன்னு இருக்கும், அதுலெலாம் சில பேருக்கு பிரச்சனையாக இருக்கும். பித்தப்பை, கல்லீரல், அப்புறம் யூரின் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி உள்ள பிரச்சனையெல்லாம் இது மருந்து அவ்வளோ க்ளியர் பண்ணுது, சரி பண்ணுது. அதை நீங்கள் உள்ளுக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சாம்பார் இந்த ஒரு மாதிரி பாசி பருப்பு போட்டு கூட அந்த இலைய ஆஞ்சி அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். இரத்த சோகை, அப்புறம் உடம்பை உருக்கிக்கிட்டே போகும். சில பேருக்கு இரத்தத்தை முறித்து வெள்ளைப்படுதல் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அவங்களுக்கு இந்த அரிப்பு வர்றது, அப்புறம் நீர் குத்தல், நீர் எரிச்சல், இந்த வெயிலுக்கு ஒரு மாதிரி நீர் எரிச்சலாக இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் கிட்னி, கல்லீரல், பித்தப்பை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரே மருந்து இந்த கையாந்தரை தான், கரிசலாங்கண்ணி தான். இதை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க. எப்பொழுதுமே இதை பறித்து யூஸ் பண்ணி நீங்கள் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம். பொடி பண்ணி நெய்யில் சாப்பிட்லாம். ஒரு ஸ்பூன் போட்டு நெய்யில் காலையிலையும் மாலையிலையும் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உடம்பு. நான் இதை எண்ணெயை காய்ச்ச போகிறேன். இப்போ தான் இந்த இரும்பு சட்டி வச்சுருக்கிறேன். இதை இந்த கடாவில்
சும்மா ஒரு 1/4 லிட்டர் தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதில் வந்து நான் ரொம்பலாம் காய்ச்சலைங்க, அப்பப்போ காய்ச்சிக்குவேன். அதனால் இந்த அடையை தூக்கி அதில் போட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக சூடு வரும்போது அதை போட்டு, அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு. அவ்வளோ நல்லா கருப்பாக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும், கெட்டு போகாது. இந்த அடையை வந்து போட்டே வச்சுருந்தாலும் என்னமோ ஒரு வாடை அடிக்கும். அது எனக்கு கல்லும்பு வாடை என்னமோ ஒரு வாடைன்னு சொல்லுவாங்க. அந்த வாடை எனக்கு பிடிக்காது. அதனால தான் வந்துட்டு நான் இது மாதிரி காய்ச்சி வச்சுக்குவேன். முடியும் நல்லா கருன்னு நல்லா முடி வளரும். வழுக்கத்தலையில் கூட முடியை பார்க்கலாங்க. என் வீட்டுக்காருக்கெல்லாம் இப்போ பாருங்க முடி நல்லா வளர்ந்துருக்கு. என் வீட்டுக்காருக்கு மண்டையில் முடி கொட்டிடுச்சு, அவ்வளோ அடர்த்தியாக இருந்துச்சு. இப்போ 1, 2 முடி இப்போ தான் நல்லா வளர்ந்துக்கிட்டு வருது, பொசு பொசுன்னு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது. இது தான் நான் வந்து எங்கேயும் எண்ணெயெல்லாம் வாங்குறதில்ல. இந்த மாதிரி தான் நான் மூலிகை மருந்து தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நல்லா முடியை நல்லா ஹேரை வந்து கருமையாக வச்சுக்கிட்டு சூப்பராக நல்லா வளரும். இதுக்குன்னு நிறையா நீங்கள் எண்ணெய் வாங்கணும் அவசியமே இல்லை. வீட்டிலையே அவ்வளோ கை வைத்தியம் பார்த்தா நல்லா முடி வளரும். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க.